அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே செய்திகளை பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எத்தகைய வழிமுறைகளை காட்டி சென்றிருக்கிறார்கள், அதேபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே என்னென்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறான் என்ற விஷயங்களை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய வகுப்பிலே நான் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு அல்லாஹுவுடன் ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ளக்கூடிய முறை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரிஸ்கை வழங்குகிறான். குறிப்பாக மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய எல்லா வாழ்வாதாரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். அவனுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். அவனுக்கு தேவையான உணவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். அவனுக்கு தேவையான கல்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். இப்படி அல்லாஹுடைய நிஅமத்துகளில் அதிகமான நிஅமத்துகளை ஒரு மனிதன் சுவைத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மனிதன் முதலாவதாக அல்லாஹுடைய நிஅமத்துகளை அவன் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நமக்கு எல்லா நிஅமத்துகளையும் வழங்குகிறான். எல்லா அருட்கொடைகளும் அல்லாஹ்விடத்தில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது என்ற ஒரு மகத்தான எண்ணம் ஒவ்வொரு அடியானிடத்திலும் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அந்த அருட்கொடைகளின் மீது நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு மனிதனாக என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் ஒரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடாது. இத்தகைய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறான். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அருள் கொடைகள் தான் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். ஒரு மனிதனிடத்தில் என்ன என்ன அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கிறதோ அது எல்லாமே அல்லாஹுடைய அருள் கொடைதான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். ஒரு மனிதன் கல்வியிலே சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அது கல்வி அவனுக்கு வழங்கப்பட்ட அருள்கொடை. ஒருவிடத்தில் செல்வம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு அருள்கொடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை வழங்கி இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு அருள்கொடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய அருள்கொடை. ஒருவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல காரியங்களை செய்வதற்கு உண்டான ஒரு ஆரோக்கியத்தையும் அவனுக்கு செல்வ செழிப்பையும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய அருள்கொடை. ஒரு அழகான விசாலமான வீட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய அருள்கொடை. ஒரு வாகனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய அருள்கொடை. இப்படி மனிதன் எதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ அவை எல்லாமே அல்லாஹ்வினுடைய அருள்கொடைதான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அதே போன்று மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலே வஇன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வினுடைய அருள்கொடைகள் ஏராளம் இருக்கிறது, எண்ணிலடங்காத அருள்கொடைகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்க என்ன செய்து விட முடியாது? எண்ணி பார்த்து விட முடியாது. ஒரு 100 அருள்கொடை, 200, 300 என்று சொல்லி எண்ணத்தில் என்ன செய்து விட முடியாது? அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை கொண்டு வந்து விட முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருட்கொடைகளை விசாலமாக்கி வைத்திருக்கிறான். எல்லா இடத்திலும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடை பரவி இருக்கிறது. அதை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை எண்ணி பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும்.
சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான கண் பார்வையை வழங்கியிருக்கிறான், கேட்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறான், கைகள் அழகான கைகளை கொடுத்திருக்கிறான், நடக்கின்ற கால்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் எத்தனையோ மக்கள் இந்த அருட்கொடைகள் இல்லாமல் இங்கே இருக்கிறார்கள், கண் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள், காது கேட்காதவர்களாக இருக்கிறார்கள், உடல் நலம் குன்றியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நினைத்து பாருங்கள். அவர்களை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான அருட்கொடையை கொடுத்திருக்கிறான். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு கண் தெரியாத ஒரு நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகிறான், என்னுடைய அருட்கொடைகளை நீங்கள் பார்த்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறான். இப்போ ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான், அவனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கிறது, அதாவது நாம எப்படி இருக்கிறோங்கிறத நாம நம்முடைய கண்ணின் மூலமாக, அந்த பார்வை புலன் மூலமாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு பார்வையற்றவர் ஒரு மனித படைப்பு எப்படி இருக்கும் என்று அவரால் தெரியுமா? கை இப்படித்தான் இருக்கும் என்று தெரியுமா? நாம் இந்த உலகத்திலே காண்கின்ற ஒவ்வொரு காட்சிகள், எத்தனையோ விலங்குகளின் பெயர்களை நாம் பார்க்கிறோம். ஆடு, மாடு, கோழி, அதே போன்று சிங்கம், புலி எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு பார்வையற்ற மனிதரால் அதை பார்க்க முடியுமா? அதனுடைய உருவமைப்பை தெரிய முடியுமா? ஒரு சிங்கம்னா இப்படித்தான் இருக்கும், ஒரு புலி இப்படித்தான் இருக்கும் என்று பார்க்க முடியுமா? வண்ணங்கள், பல வண்ணங்களை நாம் என்ன செய்கிறோம், உட்குறைத்து பார்க்கிறோம். ஆனால் ஒரு பார்வையற்ற மனிதருக்கு அந்த வண்ணங்களை பார்க்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அதே போன்று வாய் பேச முடியாத மக்கள், நாம் இன்றைக்கு எவ்வளவோ வார்த்தைகளை பேசுகிறோம், எவ்வளவோ மொழிகளை நாம் பேசுகிறோம். ஆனால் ஒரு வாய் பேச முடியாத ஒரு நபருக்கு மொழியினுடைய அருமை தெரியுமா? மொழியை, தன் தாயை தாய் என்று அழைக்க முடியுமா? தந்தையை அழைக்க முடியுமா? சகோதரனை அழைக்க முடியுமா? எந்த வார்த்தையும் அவரால் பேச முடியாது. அதைவிட மேலாக நாம் அல்லாஹ்வுடைய திருவசனங்களை, குர்ஆனை ஓதுகிறோம், அதை மனனம் செய்கிறோம். ஆனால் அந்த வாய் பேச முடியாத ஒரு மனிதருக்கு அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓத முடியுமா சகோதரர்களே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வசனத்தை ஓதும் போதும் அதற்கு அதிகமான நன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை மொழிவது உங்களுக்கு மறுமை நாளிலே உங்களை அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்து நரகத்திலே இருந்து காப்பாற்றும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த மகத்தான குர்ஆனை அவர்களால் ஓத முடியுமா? நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற அருள்கொடை. இந்த அருள்கொடைகளை ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவரும் எண்ணி பார்த்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லுகிறான், நீங்கள் என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைத்து பார்க்கிறேன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள், நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அடியானுக்கும் தன்னை நினைத்து பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றிய சிந்தனை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவு நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான் என்பதை எண்ணி பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றியை தங்களுடைய இபாதத்துகளின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, நோன்பின் மூலமாக, ஜக்காத்தின் மூலமாக, இன்னபிற இதர நல்லறங்களின் மூலமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவராக ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதோடு மட்டுமல்ல, யார் அல்லாஹுவை நினைவு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப யார் அல்லாஹுவையே எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹுடைய பார்வையில்,
அல்லாஹ்வுடைய கவனிப்பில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறிய வசனத்திலே நமக்கு எடுத்துச் சொல்கிறான். இப்போ ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவரும் அல்லாஹுடைய நிஅமத்துகளை நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய படைப்புகளாக அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவை பற்றிய ஒரு தவறான சிந்தனை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதாவது நாம் தவறு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தவறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டுகொள்ள மாட்டான். அல்லாஹ் இந்த தவறுகளை பார்க்க மாட்டான். அல்லாஹ் நமக்கு தண்டனை வழங்க மாட்டான். அல்லாஹ்விடத்தில் இருந்து நாம் என்ன செய்து விடலாம்? எளிமையாக தப்பித்து விடலாம், அல்லாஹுவை ஏமாற்றி விடலாம் என்றெல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது. ஒவ்வொரு முஸ்லீமும் இப்படிப்பட்ட ஒரு தவறான சிந்தனை அவர்களிடத்திலே இருக்கக்கூடாது. அல்லாஹுவை பற்றி மிக தெளிவாக அவன் அறிந்திருக்க வேண்டும். நாம் மறைமுகமாக ஒரு தவறை செய்தாலும் வெளிப்படையாக ஒரு தவறை செய்தாலும் அவற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், வல்லாஹு யஅலமு மா துஸிர்ரூன வ மா துஅலினூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் மறைவாக செய்கின்றவற்றையும் வெளிப்படையாக செய்கின்றவற்றையும் நிச்சயம் அறிகிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறான். அப்ப அல்லாஹுவை பற்றிய ஒரு தவறான சிந்தனை இருக்கக்கூடாது. அதே போன்று அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், மா மின் தாப்பத்தின் இல்லாஹு ஆஹிதும் பினாசியதிஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஒவ்வொரு உயிரினத்தினுடைய முன்னெற்றியை அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் பிடித்து கொண்டு இருக்கிறான். இப்போ நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய நெற்றி யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் தான் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான். நாம செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உள் அச்சத்தோடு ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே பயணப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நமக்கு ஏதேனும் ஒரு தேவை ஏற்படும் என்று சொன்னால் அல்லது நமக்கு ஏதேனும் வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது நீங்க என்ன செய்யுங்க? தவக்குல் வையுங்கள், நம்பிக்கை வையுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு செல்வம் வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா, இன்பமயமான சுவன வாழ்க்கை வேண்டுமா, கபருடைய வேலையிலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா, இவை எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்வின் மீது நாம் என்ன செய்ய வேண்டும்? தவக்கல் வைக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய அந்த அருள் கொடையில் நிராசை அடைந்து விடக்கூடாது. என்ன செய்து விடக்கூடாது? நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு என்ன செய்ய மாட்டான்? இந்த நோயை போக்க மாட்டான். அல்லாஹ் எனக்கு செல்வம் தரமாட்டான். என்னை ஏழ்மையில் இருந்து அல்லாஹ் காப்பாற்ற மாட்டான். என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைவிட்டு விட்டான் என்ற எண்ணம் என்ன செய்யக்கூடாது? ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்கக்கூடாது. யார்கிட்டையும் இது போன்ற சிந்தனை இருக்கக்கூடாது. இப்படி ஒருவரிடத்தில் சிந்தனை இருக்கிறது என்று சொன்னால் அவன் உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்க முடியாது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், என்னுடைய அருட்கொடை இருக்கிறதே, இவற்றை இந்த அருட்கொடை எல்லா இடங்களிலும் சூழ்ந்திருக்கிறது, எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது. நீங்க எது எடுத்தாலும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடையில் தான் அது இருக்குதே தவிர வேறு யாருக்கும் என்ன கிடையாது, அதிலே பங்கு கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது லா யப்அஸு மிர் ரௌஹில்லா, அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளிலே நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள்? நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது முற்றிலுமாக தவக்கல் வைக்க வேண்டும். அவனுடைய அருட்கொடையில நாம் என்ன செய்து விடக்கூடாது? எந்த காலகட்டத்திலும்
நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு தீமையை நாடிவிட்டான் என்று சொன்னால் அதை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அதே போன்று ஒரு நன்மையை நாடிவிட்டான் என்று சொன்னால் அதையும் தடுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. எவர் ஒருவர் அல்லாஹுடைய அந்த கட்டுப்பாட்டை விட்டு அல்லாஹுவையும் விட்டு மீறி நடந்து செல்கிறார்களோ, அல்லாஹ்விற்கு மாறு செய்து நடக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த சமூகமாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அவகாசத்தை கொடுக்கிறான், அவர்களுக்கு வேதத்தை கொடுக்கிறான், அவர்களுக்கு தூதரை அனுப்புகிறான். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை ஒரு தவறான நிலை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலகட்டத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான்? மக்களுக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான், வேதத்தின் மூலமாக தெளிவை கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் கேட்டதற்கு பிறகும் அந்த மக்கள் அல்லாஹுவை நிராகரித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹுடைய வேதனை வந்தே தீரும், அதை யாரும் தடுக்க முடியாது என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லுகிறான். வஇதா அராதல்லாஹு பிகௌமின் சூஅன் ஃபலா மரத்த லஹு வமா லஹும் மின் தூனிஹி மின் வாலின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லுகிறான், ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீமையை நாடிவிட்டான் என்று சொன்னால் அதை தடுப்போர் யாரும் கிடையாது, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வலியும் யாரும் இருக்க மாட்டார், யாரும் உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலை ஒரு சமூகத்திற்கு உண்டாகிவிடும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வினுடைய பிடி மிக கடினமானது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரணாக அல்லாஹ் எந்த விஷயத்தை சொன்னானோ, எந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கமாக தந்தார்களோ அதையெல்லாம் விட்டுவிட்டு எவர் ஒருவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ, அல்லாஹுடைய வார்த்தையை நிராகரித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை நிராகரித்து இந்த உலகத்திலே தனக்கு என்னெல்லாம் தோணுகிறதோ அதையெல்லாம் மார்க்கமாக எடுத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு கடுமையான பிடி இருக்கிறது, அல்லாஹுடைய வேதனை இருக்கிறது. அது வந்துட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா இதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நிராகரித்த அந்த கூட்டத்தார், சமுதாயத்தார் எப்படிப்பட்ட இழி நிலைகளை அடைந்தார்கள், இத்தகைய வேதனை அவர்களுக்கு வந்தது என்பதை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். ஆது சமுதாயம், சமூது சமுதாயம் அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள், அதே போன்று ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தார் எப்படி அழிக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய வேதனை எப்படி அவர்களுக்கு வந்தது என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்கு நீங்கள் உள்ளாகி விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், அல்லாஹ் எதை நமக்கு மார்க்கமாக விதித்திருக்கிறானோ அதை நீங்கள் ஏற்று செயல்படுங்கள், நம் மனோ இச்சையில் தோன்றியதையெல்லாம் மார்க்கமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதே போல நீங்கள் அல்லாஹுவை பற்றிய ஒரு தவறான எண்ணம் இங்கே வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டுகொள்ள மாட்டான் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த எண்ணங்கள் தான் உங்களை மறுமை நாளில் நரகத்தில் தள்ளிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே எச்சரிக்கை செய்து காட்டுகிறான். நாம ஒவ்வொரு பாவத்தையும் செய்துவிட்டு பாவமான காரியங்களிலே ஈடுபட்டு விட்டு அல்லாஹுவை நாம் ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்குமானால் அந்த எண்ணம் தான் உங்களை நேர்வழியை விட்டும் தடுத்துவிடும், சொர்க்கத்தை விட்டும் உங்களை தடுத்துவிடும், அகல பாதாளமான நரகத்திலே உங்களை தள்ளிவிடும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்து காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லீம் இடத்திலே இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே எடுத்து காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு வ யக்ஷல்லாஹ வ யத்தகிஹி ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிசூன். அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, அல்லாஹுவை யார் அஞ்சி இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான்.
வெற்றி என்று சொன்னால் இந்த உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் இங்கே உறுதிப்படுத்துகிறான். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார். எல்லா விதத்திலும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறான். அவர் மரணத்திற்கு பிறகு கபருடைய வேதனையில் இருந்து அவருக்கு வெற்றியை கொடுக்கிறான். அதே போன்று மறுமையிலே உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய நரக வேதனையில் இருந்து அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றுகிறான். அங்கேயும் வெற்றியாளர்களாக அவர்கள் ஆகி அல்லாஹ்வினுடைய இன்பமயமான அந்த சுவனச்சோலையிலே நிரந்தரமான வாழ்க்கையிலே இன்பமயமான வாழ்க்கையிலே அவர்கள் என்ன செய்வார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்போ யாருக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹுடைய நிஅமத்துகளை எண்ணி அவனுக்கு வணக்க வழிபாடுகளின் மூலமாக நன்றி செலுத்தி தௌஹீத் என்ற உன்னதமான கொள்கையில் நிலையாக இருந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி இருக்கிறது. மறுமையிலே இன்பமயமான அழகான ஒரு நிரந்தர சுவன வாழ்க்கையும் அவர்களுக்கு தயாராக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹுவோடு நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் இத்தகைய நடைமுறைகளை கடைபிடிப்போமோ ஆனால் நாமும் மறுமை நாளிலே அந்த இன்பமயமான சுவன வாழ்க்கையிலே நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்லர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.